ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கெட் காட்டு தமிழ். வாங்க இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் கேமில் ப்ரெஸ் நெக்ஸ்ட் கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க போவோம். டேய் ஏன்டா நம்மளை ஜெயிலில் தூக்கி போட்டா? அது தூக்கி விட்டேறான் இல்லையே குண்டா தடியா. என்ன பானை மாரி சின்டெக் டேங்க் மாரி வைத்து வச்சுட்டு என்ன தூக்கி விட்டேறியாடா? அடா பாவி, என்னது 1000 வருஷத்துக்கு தூக்கி ஜெயிலில் போட முடியா? 1000 வருஷம் எவன்டா உயிரோட இருப்பான்? ஏன்டா ஒரு நியாயம் வேணாமாடா? இருடா நான் தப்பிச்சு காட்டேன்டா உன்ட்டேருந்து. என்ன அது நம்ம பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டானே. ஜெயிலுக்குள்ளேயும் நம்ம ஒரு இன்டர்கிரவுண்ட் இடம் வச்சுருக்காங்க. அது வழியாக ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிடும். இது என்னது ஒரே பானையாக சட்டியாக இருக்குது. சட்டியாக இருக்குது. ஆனால் என்ன க்ரீன் கலரில் இருக்குது. இப்படியம்மா செடி வளரும்? ஆடா பாவிங்களா, இங்கே ஒரு ஏணி பிடிச்சிருக்காங்க. அப்பாடா, இது என்னது ஓப்பனிங் பண்ணி போகலாமா? ஏணியில் தான் எரிப்போம். நம்மளுக்கு ஏணியை மரத்துலேயே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம வாங்க ஜாலியாக எரிப்போம். ப்ரெஷன் எஸ்கேப்பில் நம்ம இப்படிலாம் ஜாலியாக எஸ்கேப் ஆக முடியும்னா ஜாலியாக போக வேண்டியதான். இது என்னது இது பச்சையாக இருக்குது? ஆசிட். இதுலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும், இல்லாட்டி நம்ம மளிகை செலவிடும். இது என்னடா அதே பச்சை கலர் பட்டன் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 3 ஃபியூஸ் ஆன் பண்ணணும். அப்படியா? ஆன் பண்ணிட்டுருவோம். இது ஒன்று. என்னது இது ட்ரைனேஜுக்குள்ளே உந்து செத்து போயிடுவோமோ? ஆடாப்பா, எடுத்தோடனே ட்ரைனேஜுக்குள்ளே உந்து விட்டோமே. என்னமோ போங்க. என்ன இந்த பக்கம் பச்சையாக இருக்குது, இந்த பச்சையும் பார்க்க என்னடா அது மாட்டுச்சாணத்தையும் மனுஷச்சாணத்தையும் கலந்து வச்சுருக்காங்களா? பச்சைன்னு இருக்குது. இது யாரா? அதே தேவதைலாம் வந்துருக்கு. இந்த ஜெயிலுக்குள்ள தேவதையெல்லாம் பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. ரெக்கையை விரிச்சு நிற்கிதே. இது என்ன எல் டைப்பில் வச்சுருக்காங்க? எல் பழுக்கு எல்ஓ. அப்புறம் இது என்ன இது கட்டமாக இருக்குது? என்னன்னு தெரில. ஐயோ தறுபடி வந்துட்டாயா? டேய் ஏன்டா உழுவாமல் போக தெரியாதடா உனக்கு சொட்ட தலையா? பார்த்து ஜம்ப் பண்ணி போடா. எப்போ பாரு இதுலேயே உழுதுகிட்டு இருக்க பச்சை கலரில் உள்ளதில். சரி வாங்க போவோம். எப்படி போகிறது இந்த குதி? இது என்னடா அது கட்டமாக பச்சையாக இருக்குது. இது என்ன ஜம்புகுரி? இந்த ஃபீஸ் ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபீஸ் இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து போயிடலாம். இது என்னமோ கியூபாக வச்சுருக்காங்க. ஐயோ இதிலே குச்சிவிட்டாயா? இவ்வளோ தூரம் போய் முடிக்க வேண்டிய கட்டத்தில் போய் பிக்காளிப்பையா அதில் குச்சிவிட்டான். டேய் ஏன்டா உனக்கு தெரியாதடா? உனக்கு என்னது ஆரம்பத்தில் வந்து மழை ஆளையிட்டான். டே என்னடா இது ஒரு ரவுண்டாக போட்டு வச்சுருக்காங்க. கட்டணமாக இருக்குது. இதில் ஏறுவோம். இது என்ன இது என்ன உடனே என்னென்னமோ காட்டுறாங்க. இதில் ஜம்ப் பண்ணிச்சு. அடுத்து அதில் ஜம்ப் பண்ணுவோம். இதில் 2 கட்டமாக இருக்குது. இதில் போகிறதா அதில் போகிறதா? இதில் போய் அதில் போகணுமா? இது என்ன நீல கலரு? இதில் ஒரு ரவுண்டு வீல் கொடுத்துருக்காங்க. இதையும் ஆன் பண்ண நம்மளுக்கு. இதையும் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம். இதில் போயிட்டு அங்கே ஒருத்தன் கூச்சி வந்துக்கிட்டு இருக்காயா. எங்கேருந்து தாண்டா நீங்களாம் வரீங்க? உங்களால் தாண்டா எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. நேராக இதில் ஜம்ப் பண்ணி போவோம். உளுந்துடாதடா. டே ஏன்டா இன்னும் உளுந்து ஓடனாவில் ஏனி அந்த பச்சை அந்த இருக்குது, அதனால் இங்கே போயிட்டுருக்கான். ஏன்டா ஏனியில் ஏறி போடா. ஏன்னா நிற்கிற? இவனோட பேர் அழிச்சடையம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு அம்புக்குறி காட்டுது. அதுக்குள்ளே போகணுமோ? இல்லை, அம்புக்குறி மேலே தான் காட்டுது. இதிலேயே தான் போகணும். எங்கே போகிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டுருக்கானே இவன். இது என்னது இது? எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டு இருக்கிறோமே கைஸ். இங்கே இது காட்டுது. பட்டன் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு பட்டன் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? இந்த ஒரு பச்சை கலர் என்னமோ இருக்குது. அதை ஆன் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகிடுமோ? என்ன அது பண்ணியாச்சு. டோர் ஓப்பன். இது என்ன ஆகும் அது? சரி இல்லை, படுத்து தூங்கடாடே. உனக்கு தூக்கத்தானே லைக். நீனு எங்கேயாவது போறியா? நீனு இதையும் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க நேர பயலே போடாடே. எவன்டா அவன் ஓடிட்டு இருக்கான்? பொரியல் மாதிரி தெரியுது. ஐயோ குண்டா தடியாக சாப்பாட்டுக்கு ரெடியாக நிற்கிறான். ஓடிட்டு இருக்கான் பாரு. ஐயோ வந்துட்டான்டா. யானை மாதிரி பொறிவிட்ட பையில என்ன விட்டுறா. முடிச்சா வந்து பாரு. என்ன அண்டா மாரி இருக்கான்பா. பெரிய அடகு கடையில் வச்ச அண்டா மாரி உருண்டையாக இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கானா? குண்டா வரல. சாப்பாட்டுக்கு ரெடியா. அவ்வளோ குண்டா இருக்காங்க. பொறிவுண்டை கூட அவ்வளோ குண்டா இருக்காது போல. அதான் தண்டி இருக்கிறான். இவனை எப்படி தான் போலீஸ் வேலையில் சேர்த்தாங்களோ தெரில. அந்த தான் நிற்கிறான். ஈஸியாக ஓடி தப்பிச்சிடலாம். நீ என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? டே இது என்ன பச்சை கலர் லைட்டாக இருக்குது? அந்த ஒரு காண்டா நிற்கிறான்டா. பொறி உருண்டை மண்டை. என்ன பெரிய அண்டாவாக இருக்காண்டா. பார்த்துட்டாங்க. வாங்க சீக்கிரமாக நம்ம படிக்கட்டில் ஏறி ஓடி போயிடலாம். ஐயோ எவ்வளோ குண்டாக இருக்கான். இவனை எவ்வளோ போலீஸ் வேலைக்கு சேர்ந்தான்னு தெரியல. இவன் ஏறி உருண்டானா நம்ம என்ன ஆகுறது நிலமை? சீக்கிரம் தப்பிச்சிருவோம். வந்துடுவான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஜம்ப் பண்ணி என்ன கீழே குச்சிவிட்டோம். நம்ம ஒரு துள்ளி எலும்பு கூட மிக்காது. சீக்கிரம் போங்கடாடே. ஏன்டா இங்கேயே நிற்கிற? அச்சோ மறுபடியும் இங்கே தான் நிற்கிறான் அவன். எப்படி உடியாராண்டா சாப்பாட்டுக்கு ரெடியாக வந்துட்டானே. ஐயோ குண்டா தெரியா.
ஓடு 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 ஏ வாடா டே வந்த மூக்கா போடுற என்னடா நாசர் மூக்கு மாரி முரட்டு மூக்காக இருக்குது அவனுக்கு. ஐயோ மூக்கால் ஊதுனாலே நம்ம பறந்துடும் உங்களுக்கு. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம். இவன் வேறு நம்மளுக்கு அடைஞ்சல் பண்ணவே பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையில் தெரிச்சு விடுவோம். எம்மா நம்மள மாரியே இருக்கான். நம்மளை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பி விட்டாங்களா யாரா அது? இன்னும் இருட்டாக இருக்குது. லைட்டாக போடுங்கடா டே. என்னடா இவ்வளோ இருட்டாக இருந்தா நான் எப்படா போகிறது? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குதுங்க. தனியாக லைட்டு விடுப்பாங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி போகிறது? இது உள்ள போகணுமா? எப்படிலாம் வழி வச்சுருக்காங்க. ஏன்டா கதவை திறந்துட்டு போக முடியாதா டே? இப்படி தான் போகணுமா? ஏன்டானே எப்படா செடி பண்ணுறீங்க? பரவாயில்ல என்ன இருக்குது. அவனை ஆளை காணும்ப்பா. நல்ல வேலை இது மேலே ஏற முடியாது. அவன் நல்லா குருண்டையாக இருக்கிறானா லட்டு மாரியே. அதனால் இது மேலே அவனால் ஏற முடியாது. சரியான குண்டானா இருக்கான். இது என்ன அது? இது என்னடா அது? முட்டுச்சந்தா இருக்குது. அடா பாவிங்களா முட்டுச்சந்தில் கொண்டு வந்து விட்டிங்களா? என்னடா நான் இங்கே என்னடா கொண்டது முட்டிக்கிட்டு தான் நிற்கணும் உங்களுக்கு. ஐயோ எப்படி தப்பிக்கணும் தெரியலையா? மேலே ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியலையா? என்னடா அது மேலே ஏதாவது இருக்கா? மேலே ஒன்றுதையும் காணுமே. எப்படி தப்பிக்கிறது? நம்ம எப்படியும் நம்ம தப்பிக்க போகிறது. கீழே தான் நிற்கிறான் அவன். என்ன மாறி இருக்கா மாதிரி அவன். டடாடாடா பயங்கரமான மூக்கனாக இருப்பான். நம்மளுக்கு முரட்டு மூக்காக இருக்கானா அவன். நம்ம எப்படியாவது தப்பிச்சாமனு இல்லை நம்ம போய் அவனு கீழே வந்து கோல்டு கீ இருக்கும். அதை எடுத்து தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஐயோ வந்துட்டானே. பார்த்துட்டான் இந்த ஒரு கோல்டு கீ எடுத்தாச்சு. அப்படியே சைலன்சர் பாரி உருண்டுரும். நம்ம கோல்டு கீ எடுத்தாச்சு. நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். இந்த இதில் டக்குன்னு தப்பிச்சோம். இன்னும் ஏன்டா அவனு முன்னாடி ஒளிவட்டமோடு வந்துட்டு இருக்காங்க. இது என்னது கை செயின்லாம் இருக்குது. அடப்பா போலீஸ்கார பயலே. நீ போலீஸ் தானாடா? உன்னையெல்லாம் எவன்டா போலீஸில் செத்துது? தான் கோல்டு போலீஸ் தானாடா. என்ன பொறியுண்டியா? என்னடா அறிவித்தண்ணி செக் பாயிண்ட் ரெஸ்டரேஷ் பண்ணுவோம். என்ன அமுந்து போகுது? ஸ்பெரிங் மண்டையை வச்சுட்டாங்களோ கீழே கட்டைக்கு கீழே. ஏன்ட்டா எப்படா இதில் ஸ்பெரிங்கை வச்சு பூசினீங்க? நல்லா வச்சுருக்கீங்கடா நீங்கள். இது என்னது அருவியாக ஓடிக்கிட்டு இருக்குது. குளிச்சுட்டு போகலாமா இதில் இறங்கி? குளிச்சா நம்மளாம் கரைஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். குளிச்ச வகத்துக்கு கரைச்சிட்டாங்கய்யா. இதில் நம்ம கைப்படாமல் தான் போகணும். தண்ணி இல்லை, ஆசிட் வாட்டர் புளுக்கு. தண்ணி நினச்சி காலை விட்டா காலு கரைச்சிட்டு ஓடிட்டு. பவிகளா என்னம்மா வச்சுருக்காங்க? என்ன விளையாட்டுக்கார. ஐயோ மறுபடியும் மண்டையை காணா போச்சே. மண்டையை கரைஞ்சிட்றா இதில். நம்ம பகுதி ஒளிவட்டம் இருக்குது. இருந்தாலும் உளுந்தாலும் நம்ம கரைஞ்சி விட்டுறோம். அந்தளவுக்கு பவரானதாக இருக்கும் போலக்கு. சரி இந்த தடவை தப்பிச்சு போவோம். பார்த்து போடாடே. இந்த தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று இருக்குது. அதை தாண்டினா ஜெயிச்சிடலாம். இன்னும் தாண்ட முடியாது போலக்க. அப்பா வந்துட்டோம்ப்பா. உடச்சி விட்டு உள்ளே போய்ட்டு. ஐயோ இது என்ன செக் பாயிண்ட் தான் பச்சை கலர் ஒளி வட்டமாக போயிட்டுருக்கா. சரி ஏன்னாடா அது குப்புறம் வந்துட்டான். அடப்பாவிங்களா வலிக்கிட்டே வந்து லாவாவில் கிட்ட உழவு விட்டாங்க. நல்ல வேலை லாவாவில் உழுவுல, செக் பாயிண்டில் உழவு விட்டாங்க. லாவாவில் உழுந்து நம்ம மறுபடியும் கறி கட்டி ஆக்கியிருப்பானு. அதுக்கப்புறம் நம்மளை வச்சு சிக்கன் பீஸ் செஞ்சுட்டுருவாங்க அவங்க. என்னது இது? லாவா ஒளி ஓடிட்டுருக்கு. ஏன் லாவா உனக்கு ஒரு பைப்பு போட்டு லாவாவுக்கு ஒரு பைப் போட்டானடா. அச்சோ லாவாவில் களை வச்சு விட்டுட்டேன். லாவா வேறு உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. இத்தனை லாவா வச்சு எப்படி தாண்டி போகிறது? ஏதோ ஒன்றா இருந்தாலும் தாண்டி ஓடிடலாம். வரிசலாக வச்சுருக்காங்கய்யா. தண்ணி பைப் வச்சுருக்கா மாரி. சரி வாங்க போவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவனும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் தாண்டி போயிடுவான். இவன் என்னண்டா 4 அடி 2 அடி தான் இருக்கான். ஆள் கால் 6 அடி தான் இருக்குது. எப்படி லாவாவை தாண்டுறது? சரி வாங்க போவோம். எப்படியாவது போய் தப்பிச்சு தான் ஆகணும். லாவாவே மறுபடியும் வந்துட்டுருக்குமே. வந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து போயிட்டுருக்கோம். என்ன ஆண்டு பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படியாவது தப்பிக்க முடியுமா? லாவாவை தாண்டி போயிடுறா. எப்படியாவது இந்த தடையாக தப்பிச்சு போயிடுறாடே. இல்லை என்ன பண்ண இவ்வளோ தாண்டா ஒன்று அவிச்சு தின்ட்டுவாங்களா இங்கே போலீஸ்காரங்களாம் என்னன்னு தெரில. இவ்வளோ கொடூரமான லாவாலாம் வச்சுருக்காங்க. தப்பிச்சு செக் பாயிண்ட் வந்துட்டு. இது என்ன ஸ்கிப் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. என்னது பொறி உருண்டை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது உருண்டையாக பால் வந்துக்கிட்டு இருக்கு. நெருப்பு பால் அது. அடப்பாவியா நெருப்பெல்லாம் பால் வச்சுருக்காங்கடா. நெருப்பு பால் பட்டோம் நம்ம நெருப்பாயிடுவோம் பாலில் போட்டு. ஆடாடாடா நல்ல வேலை பட்டுட்டோமா. அடப்பாவி நம்ம பக்கத்துலேயே போகலையடா. எட்டதானே நின்று எப்படா நான் பட்டேன். நெருப்பு லைட்டாக பட்டுருச்சு பிள்ளைக்கு. நெருப்பில் லைட்டாக பட்டே எப்படி தெரிச்சுக்கிட்டு பிள்ளைக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நெருப்பு பந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நெருப்பு பந்தா இது கூடை பந்தான்னு தெரியல. தப்பிச்சிட்டோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. நல்லவங்கடா நீங்கள். இப்படி ஒரு செக் பாயிண்ட் வச்சா தான்டா செத்து வந்துடலாம். நான் சொன்ன வேகத்துக்கு செத்துட்டோமே. அடப்பாவிகளா லாவாக்கும் பாவாக்கும் மடியில் நடுவில் மாட்டிக்கிட்டோம்ப்பா. இதில் ஏறவும் முடியாமல் இறங்க முடியாமல் நம்ம தத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தப்பிட்டோம். முடிச்சிட்டோம். நம்ம அங்கே ஒளி முடிச்சிட்டாங்க. அடடா எப்படிலாம் தாவுறாங்க. என்ன சொல்லி கட்டுறாங்க. அடப்பாவி மறுபடியும் லாவாவில் வந்துட்டான்டா. லாவாவில் உளுந்து குழம்பாயிட்டு இருக்காண்டா. அவன் நம்ம சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு பொரோட்டாக்கு தொட்டு திங்க போகிறாங்க பார்த்துக்க. சரிடே ஏன்டா லாவாலே வந்துக்கிட்டு இருக்கேன். போடாடா யாராடே. ஐயோ என்ன இன்றைக்கி ரொம்ப ஜங்காகுது. சரி வாங்க போவோம். ரொம்ப ஜங்காயிட்டு இருக்கேன் இன்றைக்கி.
ஓஹோ, இப்படியே விழுந்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, இன்னும் 2 வருஷத்தில் தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். போங்கடா, இது என்னடா ஒரே கட்டமாக தூணாக எழுப்பி வச்சுருக்காங்க. ஏலே தூணாக எழுப்பி வச்சிங்களாடா, படி போட்டு வச்சிங்களாடா அந்த தூண்லேருந்து ஈஸியாக போகிறதுக்கு. நான் வேறு ஜம்ப் பண்ணி லாவாவில் விழ வேண்டியதாக இருக்குது. இவனு வழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் எத்தனை தடவை தான் அந்த லாவாவில் விழுவுறது. அடப்பாவி, நம்மளை லாவா சுந்தரேசன் பேரை மாற்றி விட்டுருவாங்க உங்களுக்கு இனிமேல். ஆனால் என்னடா இது ஐயோ, என்ன ஏறி இறங்கிட்டு இருக்கு. என்னமோ போங்க, என்னம்மா ஏறுது, என்னம்மா இறங்குது. ஆஹா, ஆனால் ஜாலியாக இருக்குப்பா. தொட்டி ஆடுற மாதிரி கீழே விழுந்தால் தான் நம்ம சட்டினியாக போயிடுறோம். இது என்னது, ஒரு தங்க வலையை ஒன்று வச்சுருக்காங்க. அடாப்பா, தங்க வலையில் விழுந்துணும், கீழே விழுந்துட்டியாடா. மறுபடியும் முதல்லேருந்து போனோமா. எப்படித்தான் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்ப்பா. என்னாண்டு தான் அந்த தங்க வலையில் போய் ரீச் ஆகுதுன்னு தெரியலையே. எங்கடா போகிறதுன்னு தெரியலையடா. என்னடா இது, எப்படா போகிறது? டே என்னடா இது கை ஃபுல்லாக இதாக இருக்கு. ஐயோ, என்னமோ போட்டு கொண்டு விட்டாங்க. என்ன கயிறு கட்டியிருக்காங்க. என்னடா கயத்தை போட்டு நம்ம பறந்துட்டோம். பாவிகளா, நம்ம ஸ்பைடர்மேனை விட மோசமாக பறந்துட்டோம்ப்பா. இது நான் அவுட்டர்லேயே கொண்டு வந்து விட்டாங்க. இது யாராது? அங்கே போலீஸாக இருந்தவனை இங்கே கொண்டு வந்து இங்கே கைதியாக போட்டு வச்சுருக்காங்க. அதே மூக்கனாக இருக்கான். மூக்காண்டி எப்படிடா போலீஸாக இருந்தவனை கொண்டு கைதியாக்கி விட்டாங்க. அவன் மூஞ்சி மாரியே இருக்குது, ரெண்டும் ஒரே மூஞ்சோ. அடப்பா, கைதியும் அவனே, போலீஸும் அவனே பிள்ளைக்கு. சரி, ரெண்டுலாம் ஒரே மாதிரியாக இருக்கானுமோ. நம்ம ஆகிடுவோம். கைதி நம்மளை வந்து பிடிக்க மாட்டானே, போலீஸாரம் பிடிக்குமா? யாரா அவன்? அடப்பாங்களா, உருண்டையாக போண்டா, முட்டை போண்டா மாதிரி இருக்காங்க. முட்டை போண்டாக்கு கை கால் முளைச்சா மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான் அவன். அவன்கிட்ட தப்பிச்சாச்சு நம்ம. அவன் நம்மளை ஒன்றும் பண்ணல. ஆஹா, பச்சையாக இருக்க இது என்னது? அவன் கழிஞ்சு வச்சுருப்பான் நம்மளுக்கு பச்சை கலர். இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே, என்ன பண்ணுறது போங்க. ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இது என்னது இது? என்னம்மா, ஐயோ டாடா. அங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. மாத கதவுல கொண்டு போய் செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இது என்னது, கம்பு கோயிலில் நடக்குமாடா? ஏன்டா என்ன கம்பு மேலே நடக்க சொல்கிறீங்க, கப்பை மேலே போக சொல்கிறீங்க? என்னென்ன வேலை கட்ட சொல்கிறாங்க. ஐயோ, என்ன விளையாட்டு கட்டுறாங்கப்பா காலங்கத்தாலே. வாங்க போவோம். கீழே விழுந்தா மறுகையாவா? அடப்பாய், வாயை திறந்தோம் மறுகை ஆகிட்டோமே. வாயை திறந்தாலே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைகீழ குதிச்சிட்டோம். இது யாராது? செல்லு பிளாக்கா? ரைட்டு விடு. யாராதே? ஐயோ, எல்லாமே உருண்டையாக தான் இருக்காங்க. கத்தி அவங்களோட உருண்டையாக இருக்கே. அப்பா, துரத்திட்டு வராங்கய்யா, தப்பிச்சியா. கத்தியோட வச்சுருக்காங்க. ஓடிக்கிற தண்ணிக்குயா. ஆமாங்கய்யா, இன்னங்கய்யா, தப்பிச்சுக்க ஓடிடுங்கய்யா. ஐயோ, பிடிச்சாண்டா நம்மளை இதாக்கி விட்ருவானு. என்ன நிறையா இருக்குது. இது வேறு எடுத்துகிட்டு போகணுமா? காசெல்லாம் வேறு இருக்குது. அதை வச்சுக்கிறதுக்கு உயிரோடு இருக்கணும்ல. தப்பிச்சு ஓடிடுவோம். ஆஹா, செக் பாயிண்ட் இருக்குப்பா. நல்ல வேலை முட்டை போண்டா வெளியிலே நின்ட்டான். இல்லைன்னு சொன்னால் செக் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம் நம்ம. அதனால் என்ன, பொட்டியை எடுக்கணுமா, பொட்டியை தூக்கணும். 1008 வேலை சொல்கிறாங்களப்பா. வேலை சொல்கிறியே கொள்றாங்கப்பா. கடைசி வரையும் வேலை வெட்டிக்கே போகாமல் வாழ்ந்துக்கிட்டோம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நம்மளை வந்து வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இது என்னது? இதையும் திறக்கணுமா? இதையும் திறந்துட்டு உள்ளே போவோம். இது என்னது, பச்சையாக இருக்குது. ஆஹா, கத்தியாக போயிட்டுருக்கு. ஆடுது, ஓடுது. இங்கோ உள்ளே போனோம். நம்மளை வாழைப்பழ சைஸில் இருக்குது கத்தி. அறுத்து தெல்லிடும் உங்களுக்கு. ஆஹா, நல்ல கேப்பு இருக்காண்ணா. ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆஹா, தப்பிச்சிட்டோம்ப்பா. இங்கே என்னடா பூனைக்குட்டி பொம்மையை உட்கார வச்சுருக்காங்க. என்னமோ எழுதிருக்காங்களே, டார்லிங்கா ஜாயின் மீ ஃபார் ஏ பார்ட்டி யூ வாண்ட் இன்சைடு. ஐயோ, என்ன பார்ட்டிக்கிட்டலாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னு நம்மளை வெட்டி பார்ட்டி ஆக்கி விட்ருவாங்களோ. இது என்னது, ஒரே லைட்டாக போயிட்டுருக்கு. லைட்டில் காலை வைக்காமல் போகணுமா? அடப்பா, இந்த பக்கம் காலை வச்சாலே காலு கண்டாதான். ஆடாடாடா, என்ன இப்படி போயிட்டுருக்கோம் நம்ம. ஆஹா, ஏன்டா 3 கம்பியை கொடுத்து அதில் 2 வந்து லேசர் லைட்டை கொடுத்து இன்னும் கொல்ல பார்க்குறீங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒன்றை கொடுத்து அதில் கம்பி மேலே நடக்க வைக்கிறீங்க. இதை விட லைன் கம்பியில் என்ன நடக்க விட்டுலாம்டா நீங்கள் பண்ணுற அல்சாட்டியாக இருக்கே. இதெல்லாம் ஒவ்வொரு கம்பியாக நடக்க விட்றாங்கப்பா. இது எங்கேருந்து எங்கே போகிறது? இந்த தான் நிற்கிறான் அந்த மண்டையன். கண்ணை பாருங்க, பயங்கரமாக இருக்குது அவனுக்கு. நான் 4 பக்கமும் பால் போட்டுருக்கேன். நம்ம கீழே டீச்சர். அவுட் ஆகிட்டோம். பட்டுடுச்சோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். மறுபடியும் முதல்ல இருந்தா எப்படியோ பட்டுடுச்சு. சரி வாங்க போவோம். இப்படியாவது தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். இந்த தடவையாவது அவுட் ஆகாமல் போகணும். ஆஹா, இந்த தடவை அவுட் ஆகாமல் போயிட்டா நம்ம வந்து நிம்மதியாக போய் தப்பிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னால் நம்மளை வந்து இருக்கும். வாலிபாலை போட்டு அடிச்சு விட்ருவாங்க நம்மளுக்கு. பால் போட்டு அடிக்கிற மாதிரியே போயிடுங்க. என்ன திட்டு ப்ளே கிரவுண்டா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. வாங்க, இதுலையாவது தப்பிச்சிருவோம். தப்பிச்சு அந்த ரூமுக்குள்ளே போனோமா. இது லாஸ்டட் ஃபைல். இதில் மட்டும் தப்பிச்சுட்டோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு
ஜஸ்ட்டு மிஸ்ஸு இதுலையாவது தப்பிச்சு ஓடிடுவோம். ஆஹா வந்துட்டோம், தப்பிச்சிட்டோம். இங்கே ஒரு செக் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. என்ன அவங்கள்ட்ட ஒரு ஏடிஎம் கார்டு மாரி ஒன்று வச்சுருக்காங்க. என்ன கார்டை என்ன தெரில. என்ன பொட்டிக்குள்ளே மறைஞ்சிட்டோமா? ஆஹா பொட்டிக்குள்ளே போய் பொட்டிக்குள்ளே லேசர்லேருந்து தப்பிச்சிட்டாச்சா? ஆஹா வெரி குட் வெரி குட். இப்படியும் நல்லா தான் இருக்குது. இது என்னது இது? வெறும் லாலிபாப் மண்டையாக வந்துக்கிட்டு இருக்குது. லாலிபாப் மாரி வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பட்டலாம் அதுக்குள்ளே விட்டாலாம் அவுட்டேன் உங்களுக்கு. அதுலேயும் ஈடுபடாமல் ஓடணும் உங்களுக்கு. அப்பா எப்படி தப்பிக்கிறது? ஜம்ப் பண்ணிடலாமா? தாவிடா செவலை தாவிட்டான்டா. ஆஹா ஒன்று தான் இருக்குது. தாவிடுறா எப்படியாவது. எது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இதில் எப்படி தவறுன்னு தெரியல. தாண்டிடுவோம். எப்படி இருந்தாலும் தாண்டி தானே ஆகணும். நம்ம தானே தாண்டி ஆகணும். தாண்டுவோம். ஐயோ தான் இடிச்சு விட்டுப்பா. ஏண்டா 1-2 கொடுத்தா பரவாயில்ல, 9500 கொடுத்து எப்படா தாண்டுறது? ரொம்ப இது பண்ணுறீங்களடா. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்பா. ஆஹா மறுபடியும் அவுட் ஆகிட்டோமே. இதில் மட்டும் 200 தடவை அவுட் ஆகும் உங்களுக்கு. நம்ம எப்படி தப்பிக்கிறது தெரியல. ஏய் என்னடா பச்சை பச்சையாக விசிறி மாரி விசிறி கொடுத்துருக்கீங்க. அதில் பட்டாலே அவுட் ஆகிடுதுடா. நாங்கள் இந்த பக்கம் போகணுமா ஒரு வேளை? இந்த பக்கம் அவசரப்பட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போகணுமோ? வாங்க போவோம். இந்த தடவை நம்ம தப்பிச்சலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸாக இருக்குது. இதை விட்டோம்னா நம்ம தப்பிக்க முடியாது. எப்படியாவது வச்சு ஓடிடுவோம். என்னடா அது வீல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. சுற்ற கொஞ்சம் தமிழ்நாடு மாரி கரண்டு போனாலும் நம்ம தப்பிச்சாவது போயிடலாம். அதுவும் போக மாட்டேங்குது. அதனால் வேலை தப்பிச்சிட்டோம். இது என்ன அது ஓரிய கேக் மாதிரி வச்சுருக்கீங்க. அது இதில் ஜம்ப் பண்ணியாச்சு. ஆஹா செக் பாயிண்ட் வந்துட்டு நம்ம எப்படியா தப்பிச்சிட்டோம். இதுலேருந்து அடுத்து என்ன இருக்குது? இது என்ன மீன் மண்டை மாரி இருக்குது. அது உள்ள கால் வச்சுட்டோமா? என்னமோ காக்கலெட் போயிடுவோம். எப்படியா தப்பிச்சு போயிடுவோம். இதுலேருந்து என்னன்னு தெரியல. இது என்ன மீனாக வச்சுருக்காங்க. ஆஹா இது என்ன அது? சாக்லேட் காப்பி ஓடிக்கிட்டு இருக்கு. டேய் என்னடா பண்ணுறது? இதுலேருந்து சும்மா இருக்கா? டே என்னடா இப்படி தப்பிச்சிருவோம். வாங்க. ஐயோ என்ன ஸ்டார்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டார் மண்டைங்களா? எல்லாம் ஒரு அம்புக்குறி இருக்குது. இதில் போட்டு உடைக்கணும் போலக்கு. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போங்க. இதுக்குள்ளே நேராக போங்க. இதில் ஒரு லைட் எரியுதுப்பா. என்ன அது? இது ஒரே ஒயராக போயிட்டுருக்கே. ஆஹா மின்னல் வேகத்தில் வேணாது உள்ளே வந்து சரக்குன்னு போயிடுவானோ. இன்னும் வேறு மாரி போயிட்டுருக்கு. என்னான்னு தெரில. எண்டாக்குள்ளே பெரிய லாக போயிட்டுருக்கு. இதில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபேன் காற்றுல நம்ம பறந்து போயிடலாமா? என்னன்னு இது இல்லையே. எந்த கத்திரிக்கோள் வச்சுருக்காங்க. என்னமோ எழுதியிருக்காங்க வேறு. என்னன்னு தெரில. என்ன அது? இதுக்குள்ளே குதிக்கணுமா? ஆஹா குதிச்சாச்சு. வந்துட்டோம். நாளைக்கு கிஃப்ட்டு. இந்த ஏரியாவுக்கே வந்துட்டோம். இந்த ஏரியா கதை ஓப்பன் ஆகிடுச்சா? ஆஹா செக் பாயிண்ட் கிடச்சிட்டு. வாடா கைப்புள்ள. என்டே நீங்கள் ஜெயிலில் போட்டிங்களாடா. நாங்கள் எஸ்கேப். ஆகா மறுபடியும் வந்துட்டான்டா. டேய் ஏன்டா என்ன ஜெயிலில் போட்ட? உன்னைய தூக்கி உள்ளே போடுறேன்டாயிரா செல்ல. டே என்ன ஐயோ இவன் மறுபடியும் வந்துட்டானே. கண்ணை வச்சு சுடுவோம். சுடுங்கடா. டே சுட்டு தள்ளுறேன்டாயிரா. என்னையவே சுடுறியாடா நீனே? உன்னைய என்ன பண்ணுறான் நான் ஜெயிலுக்கு. ஆஹா சுடுறா. டே சுட்டு தள்ளுறான்டா. இவனை சுட்டு தள்ளு. என்ன லைஃப்பை போகவே மாட்டேங்குது. ஆஹா சுற்றி வேறு குண்டன்கள் குட்டி குண்டன்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் சுடுவோம். யாரா அது? குட்டியாக வேறு வராங்க. பெரிய குண்டைங்க தாங்க முடியலன்னு சின்ன குண்டை வேறையாடா. இவனை வேறு சுடணுமோ? ஆஹா எல்லாரையும் சுட்டு தள்ளுவோம். ஏய் மூக்கா என்னடா மூக்கு உனக்கு மண்டையோட மூக்கு பெருசாக இருக்குது. எப்படியாவது நம்ம தப்பிச்சு இவன் சுட்டு தள்ளியே ஆகணும். டே சுட்றா. என்ன இவன் லைஃபு குறைய மாட்டேது. நம்ம லைஃப் தான் குறையுது. ஐயா டேய் என்னடா இது விலங்கு. ஆஹா கிட்ட போனால் விலங்குல மாட்டி விட்ருவாங்க. விலங்கு நம்மளை சுடுவோம். இவன் என்ன மண்டையான் இப்படி இருக்கான். குட்டி மண்டையாக வேறு இருக்கான். பெரிய மண்டையாக வேறு இருக்கான். நம்மளை கொண்டுட்டாங்களா? நம்மளை கொண்டு செக் பாயிண்டில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் இவங்களை சுடுவோம். சுட்டுக்கிட்டே இருப்போம். சுடு. என்ன துப்பாக்கியாக கொடுத்துருக்கீங்க. ரவுண்டா பைப் லைனை கொடுத்துட்டு ரொம்ப மஞ்சள் கலர் பாலை கொடுத்துருக்கீங்க. இவன் குட்டி குண்டா வரான்டா. அவனையும் சுடுறா. அவனை சுடாமல் அவனை மட்டும் சுட்டுக்கிட்டு இருந்தான்டா. அவன் லைஃப் போயிடும்டா. உன்னை மூக்கப்படுறா மூக்காண்டி. எப்படிடா இவனை சுடுறது? எப்படியாவது இவனை சுட்ட. ஏய் உன்னை சுட்டு தள்ளுறடாயிட்றா. உன்னை வாழை வச்சு சுட்டு. ஆஹா சுட்டாச்சு. போய் சேர்ந்துட்டான்டா. ஐயோ பானை உழுந்துட்டு பில்டிங் இடியா போகுது. பெரிய இமயமலையே சரிஞ்சிட்டுப்பா. நம்ம தப்பிச்சிருவோம். வாங்க பிரச்சனை ரிலேஸ் ஆல் பிரச்சனை. சாகா தப்பிச்சிட்டோம். நம்ம எப்படி தப்பிச்சோம் பார்த்தீங்களா? என்னடாது நம்மளை தூக்கி ஜன்னல் வெளியே தூக்கி வீசிட்டாங்க. இது வெளில தள்ளி விட்டு. இது என்னடா அது குடமோளா? இது கை கால் முளைச்சா மாதிரி ஒன்று வந்துருக்கு. என்னடா மறுபடியும் நம்ம லாவை சுற்றி லாவா போட்டு நடுவில் தூக்கி விட்டு வச்சுருக்காங்க. டே தப்பிக்கிறதா தான் தப்பிக்க. நீ ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு பார்க்கில் போட மாட்டீங்களாடா. அதை விட்டு லாவாவில் தூக்கி விட்டு வச்சுருக்கீங்களாடா. அடா பாவிங்களா. தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அப்பயும் லாவாவை சுற்றி லாவை வச்சு நம்மளை வந்து போட்டு விட்டாங்க. நம்மளை தீவு மாரி லாவா தீவில் போட்டு விட்டாங்கப்பா. நல்லா வருவீங்களா? நீ நல்லா இருப்பீங்கடா. போங்கடா மகராசையாக இருங்கடா. நம்ம எப்படி தப்பிக்கிறது? பின்னாடி போய் வேகமாக வரும். ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். போ
ஏன்னா இது என்ன டச் மாதிரி இருக்குது பண்ணினா பாவம். ஆஹா, என்ன அருமையாக போயிட்டுருக்கோம் பாருங்க காய்ஸ். நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வானத்தில். கீழே உளுந்தண்டா அவ்வளோதான், நம்ம துண்டு துண்டா பீஸ் ஆகிடுவோம். கீழே விழுவோம், பிடிச்சிட்டே போவோம். ஐயோ ஒருத்தர் ஜாலியாக இருந்தாலும் ஒரு சைடு பயமாக இருக்குது. ஆஹா, நல்ல வேலை இறங்கிட்டோம். இது என்ன செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. இது என்ன இது? நல்ல வேலை எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டோம். இது என்ன இது? மேலேருந்து குதிக்கணுமா? தற்கொலை பண்ணிக்கணுமா? டேய் நான்டா இப்படி பண்ணுறீங்க? கீழே ஏந்து இறக்கி விட்டானடா, மேலே கொண்டு வச்சுருக்கீங்க. இது என்ன வாழை மரமா? வாழை மரத்தில் வாழைப்பாலமா? இது என்னது? போட்டு. நம்ம போட் எஸ்கேப்பை தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏறுங்க வாங்க. ஆஹா, போட்டு சூப்பராக இருக்குப்பா. ஆஹா, குரூசர் ரக போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக போகுதுப்பா இந்த போட்டு நமக்கு உண்மையிலேயே ரியலாக கிடச்சா மாதிரியே இருக்கேப்பா. நல்லா ஃபீலே போட்டு தட்டாக இருக்குது. வாங்க போவோம். இதில் என்ன இது? முடியே. ஆஹா, முடியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. போட்டை வச்சு எஸ்கேப் ஆகி தப்பிச்சிட்டோம். நம்ம பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆஹா, இதில் சின்ன தப்பிச்சு வெளில வந்த வேகத்துக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்களே. குதிச்சு விட்டோமே வெளியில். நல்லதாக போச்சு. என்ன பட்டாசு சவுண்டு கேட்குது? நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. இங்கே பாருங்க, நம்ம டான்ஸ் ஆடிருக்கோம். நம்ம ஜெயிச்சதை கொண்டாடி நம்மளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வெல்கம் டு த ஜெயிச்சிங். ஜெயிலை விட்டு தப்பிச்சு வந்தாச்சு. ஜாலியாக ஊஞ்சலாடுவோம். வாங்க. இது என்னது? எங்கே ஓடிட்டுருக்கோம்? நம்ம எங்கே ஓடுறோம் நமக்கே தெரில. பார்ப்போம் வாங்க. எங்கே போகிறது? ஏடியில் ஏறி மறக்கலமாக விளாண்டாச்சு. இதில் தொட்டியில் கந்து விளாண்டாச்சு. ஆஹா, ஜாலியாக இருக்கும்பா. நம்மளை ஜெயிலில் போட்டு கொல்ல பார்த்தாங்க. நல்ல வேலை தப்பிச்சாச்சு. சூப்பராக தப்பிச்சோமே. இன்றைக்கி நாங்கள் தான் இன்றைக்கி வின்னர். ஜெயிச்சிட்டோம். ஜெயிலேருந்து தப்பிச்சு ஜாலியாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.